இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமையில்லையே. ஓஹோ, கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமையில்லையே. நிரப்பி நடத்திச் செல்வார். தூய ஆவியாலே நம்மை நிரப்பி நடத்திச் செல்வார். ஆனந்திங்கிறவங்க
மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. எனக்கு 6 வருஷமாக வரன் பார்த்தோம், அமையவே இல்லை. ஜாய் டிவியில் நாங்கள் ஞாயிறு தூரம் சாயந்தரம் பார்ப்போம் 7:30 மணிக்கு. எலிசபெத் அம்மாவோட ஃபோன் அடித்து எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்க, எங்கள் பாப்பாவுக்கு திருமணம் நடக்குன்னு ஜெபம் பண்ணுங்கம்மான்னு சொன்னாங்க. அவங்களும் பரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் ஒரு 2 மாதத்தில் எனக்கு ஏற்ற மனவாளனை தந்து திருமண காரியத்தை வாய்க்க பண்ணார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பான வாழ்த்துக்களை இந்த ஜாய் டிவி நேயர்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 10 மாதமாக கர்த்தர் உங்களை என்னையும் கண்மணி ஓல காத்தார். எத்தனையோ பேர் வருஷத்தை தொடங்கிட்டு இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் உங்களை என்னையும் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிற காரணம் ஏதோ நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். நம்ம நல்லவர்கள் உயிரோடு இல்லை, சுகவீனப்படலை. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏதோ ஒரு பிரதான நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார், பலத்தை கொடுக்குறார், ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறார். அப்படின்னா அதை நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்த வேண்டும். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே பிதாவைதவன் நமக்காக தந்திருக்கிறார் இல்லையா? மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுக்காதிருப்பது எப்படி? நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகளாச்சு, ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். பிச்சைக்கார மாதிரியா தாரும் அதைத்தாரு இதைத்தாரு, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறோம், அப்படிலாம் செய்யக்கூடாது நம்ம, சரியா? அதனால நம்ம ஜெபத்துக்கு இன்னும் அநேக ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சியும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8:15 நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சியும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியும், ஒவ்வொரு வேலைக்கிழமையும் ஜாய் டிவி யூடியூப்பில் இரவு 8 மணிக்கு துதி ஆராதனை ஜெபமும், ஒவ்வொரு 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் வாக்குத்தத்த துதி ஆராதனையும், ஒவ்வொரு மாதம் தேவநாள் எல்லாம் கூட பத்திரிகையும், 3வது சனிக்கிழமை ஒரு துதி ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சிலர் கேட்குறீங்க, எங்கள் ஊருக்கெல்லாம் வருவீங்களா? வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஊழி அழைப்பு வந்தால் கண்டிப்பாக வருவோம். ஒரு அம்மா சென்னைக்கு கூப்பிட்டாங்க. அம்மா எங்கள் சர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் பேர் தாம்மா வருவாங்க, 10 பேர் 20 பேர் தாம்மா வருவாங்க, நீங்கள் வருவீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என் வீட்டில் பயங்கர ப்ராப்ளமாக இருக்குமா, நான் வீட்டிலேயே சொந்த வீடு சர்ச்சு வச்சு நடத்துகிறோம், நானும் என் ஹஸ்பண்டுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வர்றேன், கண்டிப்பாக வர்றேன், அல்லேலூயா என்று சொன்னேன். கர்த்தருடைய நேரத்தில் போகலாம். அப்போ நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு 1000 ரூபா தான் நான் தர முடியும்னாங்க. நான் ரூபாய்க்காக வரலை, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க வேண்டும். நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் பணம் கொடுக்கட்டும், நானே வந்துடுறேன், நீங்கள் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், இலவசமாக சுவிசேஷம் அறிவிக்கணும் இல்லையா? ஆகவே கர்த்தர் எனக்கு தேவையை சந்திப்பார், நான் அப்பொழுது வருகிறேன், என்னோட சேர்ந்து இன்னும் ஒரு சகோதரியை கூட்டிகிட்டு வருவேன், அந்த 2 பேர் போக்குவரத்து எல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம், ஆண்டுடைய நேரத்துக்கு காத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்கள் காரில் வரேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கார் காசெல்லாம் கொடுத்துடணும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் என்ன செய்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். இல்லது நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், தேவைகளை சந்திக்கணும். நான் ஜெர்மனி கொண்டிருக்கேன், நான் யார்கிட்டையும் காசு வாங்க விரும்பலை. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் இதுவரை நடத்தினவர் இன்னும் தொடர்ந்து நடத்துவார். பூமியின் நிறைவு அவருடையது. கட்டாயமாக கேட்கக்கூடாது, விசனப்பட்டு அவங்க கொடுக்கக்கூடாது, அது அவங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. கட்டாயமாக நீங்கள் கொடுக்காதீங்க. அந்த ஊழியக்கார் வந்து குடுன்னு கேட்டார், அதனால் கொடுத்துட்டேன், இப்போ நான் கஷ்டப்படுறேன், அப்படிலாம் வேண்டாம். மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஆபேலிங்க அவன் நம்ம காணிக்கையே ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? நம்ம கொடுக்குற பொருளை அங்கீகரிக்கிறாரா? பணத்தை அங்கீகரிக்கிறாரா? நம்மளை அங்கீகரிக்கிறாரா? ரொம்ப முக்கியம். சில பேர் அப்படியே சொல்லிகிட்டே தெரிவாங்க, அந்த ஊழியத்துக்கு இவ்வளோ கொடுக்குறேன் மாதம், இந்த ஊழியத்துக்கு மாதம் பிறந்துட்டா. எனக்கு ஒரு அம்மா தெரியும், அவங்க சொல்லுவாங்க, நான் ஜீசஸ் கால்ஸுக்கு அனுப்புகிறேன், உங்களுக்கு கொடுக்குறேன், அப்புறம் ஆசீர்வாத டிவிக்கு அனுப்புகிறேன், போகிற சபைக்கு கொடுக்குறேன், மிஷினரிக்கு கொடுக்குறேன், அப்படியே அடிக்கிட்டே போனாங்க. நான் வாங்குகிற பென்ஷனில் பாதியை நான் ஆண்டவருக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன், கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஊழிகளும் நான் பிரித்து கொடுக்குறேம்மா. நான் சொன்னேன், சகல விதத்தில் அப்போல்லாம் உங்களை ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு சொன்னால் போதும்.
ஆகவே இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். நாங்கள் பங்காளர் திட்டம் ஒன்று வைத்திருக்கிறோம். டிவி பங்காளர் திட்டம் ஆண்டவர் சொன்னார், இந்த ஊழியத்துக்கு காணிக்க அனுப்புகிற ஒவ்வொரு பேரையும் நீ எழுதி வச்சு அவங்க தேவையில் கேட்டு ஜெபம் பண்ணு. காலையில் அவங்களுக்காக ஜெபிக்காமல் ஒரு டீ கூட நான் இதை குடிப்பது இல்லை. டெய்லி அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அவங்களும் சாட்சி சொல்கிறாங்க, அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்ச்சோம். பரலோக பிதாவே, சோத்திரிக்கிற ஆவியை இறங்குகிற அந்த தெய்வ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுத வாக்கியாம்பட்டு செய்தி 100 மடங்கு பலன் தரட்டும். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமாம். இந்த நாள்லையும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை யாத்திராம் புத்தகம் 15 அதிகாரம் 26வது வசனம். நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். பார்த்தீங்களா? எகிப்துக்கு வந்த கொடுமை நமக்கு வராது. எகிப்துக்கு வந்த வியாதி, பலவீனம், கடன், எகிப்துக்கு வந்த சிறையிருப்பு, வெக்கம், கலக்கம் எதுவும் வராதுன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு. வராதுன்னா வராது, அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். யாத்திராம 11:7 இப்படி சொல்லுகிறது, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பித்தார். ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் அங்கே எழுதப்பட்டிருக்குது என்னாம 24:1 இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், நம்மளை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். பிரியமானவனே, ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாறுன்னு சொல்கிறாரு. நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், நீ எக்ஸிபாய் என்று பீலா என்று அழைக்கப்படுவாயின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் நமக்கு தரித்திரத்தை கொடுக்கிறவர் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தடையை போடுகிறவர் அல்ல, சாத்தான் தடையை கொண்டு வருவான். அதான் தடைகளை மீறி அதில் பிரவேசிக்க ஆண்டவர் என்ன செய்வார்? தடை மேலே மிதித்து நம்மளை நடக்க பண்ணுவார். எகிப்துக்கு வந்த வியாதிகளில் ஒன்றை வரப்பண்ணேன். சரி, எகிப்துக்கு என்னென்னலாம் வந்துச்சு எழுதுறவங்க எழுதி வச்சு நீங்கள் அதை தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு எகிப்துக்கு வந்த எந்த ப்ராப்ளம் வரவே வராது. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம். இந்த எகிப்தியர் என்ன பழக்க உடையவர்கள்? யாத்ராம 8:26 விக்கிர ஆராதனை பண்ணுகிறவர்கள். நீங்கள் யாரை விக்கிரமா நினைக்கிறீங்க? புருஷனையா, பிள்ளைகளையா, இல்லை மனைவியையா, சொந்த பந்தங்களா, சொத்தையா, பொருளையா? நீங்கள் எதை அதிகமாய் நேசிக்கிறீங்களோ அதுதான் விக்கிரம். நமக்கு வெறுக்கிறார் அது ஆண்டவர். விக்கிர ஆராதனை அவருக்கு அருவருப்பு. ஈத்திட்ட தான் அந்த பழக்கம் இருந்துச்சு. நம்மகிட்ட இருக்குதா? கூட்டத்தோடு போயிட்டு வர்றோமா? ஏதாவது விற்கிற கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அவங்களுக்காக ஏதாவது செஞ்சுட்டு வரோமா? அது எய்த்து. நீங்கள் அதுக்கு விலகி ஓடும்போது விற்கிற ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள்னு இருக்கு. விற்கிறதுக்கு படைக்கதெல்லாம் பிசாசுக்கே படைச்சாங்கன்னு என்ன எழுதப்பட்டிருக்குன்னா 1 கொரிந்தியில் எழுதப்பட்டிருக்கு. 8ஆம் அதிகாரத்தில், 7ஆம் அதிகாரத்தில், 6ஆம் அதிகாரத்தில், 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே விக்கிர ஆராதனைக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள், அப்போது நான் உங்கள் மத்தியில் உலாவேங்கிறார் ஆண்டவர். உலாவர் நம்ம மத்தியில் இருப்பார், நம்ம சிறையிருப்பை மாற்றுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். மனுஷரை பிரியப்படுத்த வேண்டாம். ஆரம்ப நாட்களை நான் அந்த மாதிரிலாம் மனுஷரை பிரியப்படுத்தினேன். அதனால எனக்கு கஷ்டத்து மேல் கஷ்டம் வந்துச்சு. அப்புறம் விக்கிரங்களுக்கு விலகி ஓட ஆரம்பித்தேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, என்னை பாக்கியவதியை ஆண்டவர் மாற்றி விட்டார், உங்களே அப்படியே மாற்றுவார். அடுத்து யாத்திராமம் 8:26 அதை தான் பார்த்தோம். விக்கிர ஆராதனை அருவருப்பு, இது எகிப்தியர் செஞ்சாங்கன்னு பார்த்தோம். யாத்திராமம் 12:35 இஸ்ரவேல் எகிப்தியரிடம் பொன்னுடைமை கேட்டு வாங்கினார்கள். அப்போ எகிப்தியருடைய வருமானம், சம்பாத்தியம் எல்லாம் யாருக்குரியது? நமக்குரியது. புறஜாதியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அதேபோல் 105 சங்கீதம் லாஸ்ட்டில் அந்நிய தேசத்தாருடைய கையின் பிரயாசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அவங்க பறிப்பது தேவசித்தம் இல்லை. அவங்க நம்முடைய எகிப்தியர் நம்முடைய பணம் பொருளை கொள்ளையிடுவது தேவசித்தம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் கேட்குறாரு, ஆண்டவர் நீ போய் இவ்வளோ நாள் அடிமையாக வேலை பார்த்தியே, இத்தனை ஆண்டு 450 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. நீ இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு உனக்கு சரியான கூலி இல்லை, கிடைக்கல. ஆக எகிப்தை கொள்ளையிடுங்கன்னு சொல்கிறாரு. வெள்ளி அவன் இப்போ பிறனோடே வெள்ளி பொண்ணை கேட்டு வாங்கிட்டு போங்க பாலுந்தேன்னு ஓடுகிற காணந்தேசன்னு சொல்கிறாரு. நம்ம ஆண்டவர் சகல நன்மையில் அனுபவிக்க சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஏத்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பிய வர்த்தக லாபம் அவர்களை விட்டு தாண்டி அது நம்மிடத்துக்கு வருவது. நம்மளை விட்டு எகிப்துக்கு போகாது நம்முடைய சம்பாத்தியம்.
ஐயோ அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், இவன் எடுத்துகிட்டு போயிட்டான், எனக்கு வர வேண்டியது அங்கே கிடச்சிருச்சு, இதை சொல்கிறத விட்டுருங்க. அங்கே நம்ம பார்க்குறோம் 105 சங்கீதம் 37, இஸ்ரவேல் கோத்திரத்தால் பலவீனப்பட்டவன் இல்லை. ஏன் இன்னைக்கு பலவீனம் வருகிறது? வியாதி வருகிறது. இருதயத்தில் ஒரு பலவீனம், சரீரத்தில் ஒரு பலவீனம், மனசில் ஒரு பலவீனம், விசுவாசத்தில் ஒரு பலவீனம். இதெல்லாம் எகிப்தியருடைய. இவற்றிற்கு கர்த்தர் விலக்கே, இவைகள் வராமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். அடுத்த பாயிண்ட் வந்தீங்கன்னா 1 சாமுவேல் 6:6, எகிப்தியரை போல நீங்களும் இருதய கடினமாக இருக்கு. இருதய கடினமாக இருக்கா? பார்வோன் இருதயம் கடினமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை விட மனசே இல்லை. இருதய கடினம்னா அது பார்வோனின் எகிப்தின் அடையாளம். இருதயத்தை கடினமாக்காதீங்க. ஆண்டவர் சொல், இன்றைக்கு என் சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயம் கடினப்பட வேண்டாம். வடங்காக்கழுத்துள்ள ஜனமாக இருக்காதீங்க. இப்போ வடங்காக்கள் எவ்வளோதான் சொன்னாலும் சார் கேட்க மாட்டாங்க. கடின இருதயம், அவங்களுக்குள்ள எகிப்தின் ஆவி இருக்குது. கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? நீக்கி போட விரும்புகிறார். அது நமக்கு தேவபிள்ளைகளுக்கு வராமல் தடுத்து நிறுத்த, இருதய லெகுவாக சமாதான சந்தோஷம் நிறைந்த இருதயமாக, கர்த்தரை போற்றி துதிக்கிற இருதயமாக, நல் விசேஷத்தால் நம்ம இருதயம் பொங்கும்படி கர்த்தர் அனுக்கிரம் பண்ணினார். அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அப்போ அடுத்து நம்ம பார்த்தோம்னா எதெல்லாம் எகிப்திலிருந்து வருகிறது என்பதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வராதுன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணார். அந்த வாக்குத்தத்தை நம்ம பிடித்து கொண்டு என்ன செய்வோம்? ஜெயம் எடுப்போம். அடுத்து 1 ராஜாக்கள் 4:30 சொல்கிறது, எகிப்தின் ஞானத்தை பார்க்கல சாலமோனுக்கு கர்த்தர் அதிக ஞானத்தை தந்தார். எகிப்தியருக்கு ஞானம் குறைவு தான். ஏன்னா கர்த்தர் ஞானத்தை தருகிறார், வாயிலிருந்து அறிவு புத்தி வரும். நீங்கள் தேவ பிள்ளைகள் பரலோக ஞானத்தினால நிரப்பப்பட வேண்டும். அது சுத்தமுள்ளதாக இருக்கிறது, நற்கிரியை நிறைந்ததாக இருக்கிறது. யாக்கோவு எழுதுறாரு, பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதுன்னு யாக்கோவு 1 அதிகாரத்தை நம்ம வாசிக்க முடியும். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌரிய சாலமோனுக்கு கடற்கரை மனத்தரையான மனோவிருத்தி ஞானத்தை தந்தார். அதுக்கு முன்பு அப்படிப்பட்ட ராஜா இல்லை, அவனுக்கு பின்பு அப்படிப்பட்ட ராஜா இல்லை. அந்த ஞானத்தினால கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். ஞான குறைவு, ஞானம் இல்லாமல் இதெல்லாம் எகிப்தியருடையது. ஐயோ ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டேனே, புத்தி கெட்டத்தனமாக பேசிட்டேனே, அந்த சான்ஸை நழுவு விட்டுட்டேனே ஞானம் இல்லாமல், அதெல்லாம் எகிப்தியர் என்பதை மறந்து போயிட்டாங்க. அதான் எகிப்து. கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு? அதை நம்மளை விட்டு நீக்கி போடுகிறார். அது வராதபடி விசேஷ ஞானத்தினால் சாலமோன் நிரப்புனவர் நம்மையும் நிரப்புகிறார். ஏசாயா 19:3 சொல்கிறது, எகிப்தியருடைய ஆவி அவர்களை சோர்ந்து போக பண்ணினது. சோறு வருதா? ஆண்டவர் சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தூசி தட்டி எழும்புங்க, ஒரு வல்லமை தரித்து கொள்ளுங்கள். சோர்வு இன்னைக்கு செபிக்க சோர்வு வந்துடுது. வேலை இரவும் பகலும் பார்த்துட்டு சோர்வு வந்துடுது. அலைஞ்சு பார்த்துட்டு ஜோமணி பார்த்துட்டு என்ன பண்ணுறோம்? சோறு வந்துடுது. இன்னும் கிடைக்கலைன்னு உடனே இல்லை, சோர்ந்து போகாதீங்க. சோறு வந்து அது எகிப்தியருடையது என்பதை மறந்து போகிறோம். எகிப்தியருக்கு சொந்தம், அது நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது, பலத்தின் மேல் பலன் அடைவது, பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நம்ம சவால் விட வேண்டும். நம்முடைய பலவீனத்தில் அப்படி பலன் பூரணமாய் விளங்கும். இதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலன். அடுத்து எரேமியா 16:26 சொல்லுது, நீ எகிப்தியரோடு வேசித்தனம் பண்ணினாய். இப்போ வேசித்தனம் விபச்சாரம் யாருடையது? யாருக்கு சொந்தம்? எகிப்தியருக்கு சொந்தம். ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். திருப்பி கொம்பட்டிக்காய்க்கு போயிடக்கூடாது, வெங்காயத்தை நினைக்கக்கூடாது, வெள்ளரிக்காயை நினைக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி நினச்சி கவலைப்பட்டதுனால தான், பின்வாங்கினதுனால தான் கொள்ளிவாய் சர்ப்பத்தை கொண்டு ஆண்டவர் அழிச்சிட்டார். முன்பு விசுவாசித்து பின்பு விசுவாசியாதவர்கள் ஆண்டவர் அழித்தார். நமக்குள்ளே விசுவாசத்தை தொடங்கினவர் அதை மரண பரியந்தம் காக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. இப்போ எதெல்லாம் எகிப்துன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவைகளுக்கு விலகி ஓடணும். இது தேவ பிள்ளைகளை தொடக்கூடாது. வேசித்தான விபச்சார கண்ணி நிச்ச ஜீவனத்தின் பெருமை மாம்ச இச்சை யாருக்கு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு சிலுவில் அடிங்க. கிறிஸ்துடைய தங்கள் மாம்ச ஆசை இச்சையை சிலுவில் அடிச்சிருக்காங்கன்னு. எசேக்கியேல் 30:23 சொல்கிறது, நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து விடுவேன். பார்த்தீங்களா? இன்னைக்கு சிதறடிக்கப்பட்டு இருக்கீங்களா? வீட்டை விட்டுட்டு அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு சிதறடிக்கப்பட்டீங்களா? கடனை வாங்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டீங்களா? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் பிள்ளை உங்களுக்கு வெக்கத்தை தந்துட்டாங்க, சிதறடிக்கப்பட்டீங்களா? ஒரு அம்மா சொன்னாங்க, ஏம்மா நான் ஒரு இடத்துல இருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, என் பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்காங்க, எல்லாரும் எப்போம்மா ஆண்டவர் கூட்டி செப்பார். ஏன்னு சொன்னேன். ஏன் அப்படி இருக்கீங்கண்ணே? இல்லைம்மா, என் பிள்ளைகளுக்கு
குடிகார பசங்களா போயிட்டாங்க, லவ் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், வரவே கிடையாது, இதே சிதறடிக்கப்படுறாங்க. எங்கள் வீட்டுக்கார் ஒரு வேலை நிமித்தம் போய் இருக்காருமா, நான் இங்கே தனியாக கஷ்டப்படுறவன், நான் ஒரு வேலைக்கு போகிறேம்மா அப்படின்னாங்க. இது சிதறடிக்கப்பட்டதுக்கு அடையாளம். அப்போ ஏன்னா பிள்ளைகளாம் பிரிஞ்சு ஓடிட்டாங்க. மக ஒருத்தர் லவ் பண்ணிட்டு ஓடிட்டாமா, மகன் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு போயிட்டான், எட்டி கூட பார்க்கறது இல்லை. தாய் தகப்பே பிள்ளைகளாம் சிதறடிக்கப்பட்டு போச்சுமா. ஆண்டவர் கூட்டி சேர்க்கணும். இது எகிப்து, இது எகிப்துக்குரியது, நமக்குரியது இல்லை. அவர் நாம தரிக்கப்பட்டவர்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து எசேக்கியேல் 29:14 சொல்லுகிறது, எகிப்தின் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். எகிப்தியர் சிறை, அவங்க சிறையில் தான் அடைக்கப்படணும். ஆனால் நீங்கள்னாலும் சிறையிலிருந்து விடுதலையாகி தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டணும். சிறையிலிருந்து வந்தவங்க தான் எருசலேம் தேவாலயத்தை கட்ட ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா? நெகேமியால் அதை கொடுத்து வாசிக்க முடியும். அப்போ நமக்கு சிறையிருப்பு கிடையாது. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதுல ஜனத்தில் சிறையிருப்பை திருப்பவே. எதுக்கெல்லாம் சிறைப்பட்டு போயிருக்கீங்க, அடிமையாயிருக்கீங்க, நோய்க்கு அடிமையா, சாபத்துக்கு அடிமையா, பாவத்துக்கு அடிமையா, இச்சைக்கு அடிமையாக இருக்கீங்களா? அது வந்து எகிப்து. அது வந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணி உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் வைக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 21:38 சொல்லுகிறது, நீ கலகம் பண்ணின அந்த எகிப்தியர் அல்லவா? யாரை பார்த்து யார் கேட்குறார்? சேனாதிபதி கேட்குறாரு பவுலை பார்த்து, நீ கலகம் பண்ண. எகிப்தியர்னா கலகம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில், உங்கள் வீட்டில் எகிப்தியர் இருக்கா? சண்டையாகி எகிப்து இருக்கா? பகையாகிய விரோதம், வாயை திறக்க முடியல அவங்களால. நீங்கள் நல்ல விசுவாசே, அவங்க கலகம் பண்ணுறவங்களா இருக்காங்களா? பிள்ளைகளே கலகம் பண்ணுறாங்க, எகிப்து அவங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரே, இந்த எகிப்தின் அடிமத்தத்துலேருந்து என் பிள்ளைய விடுதலை பண்ணுங்க. பவுலே சொல்கிறாங்க. பவுல் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார்? நான் ஒன்றும் கலகம் பண்ணுறவர் இல்லை. ஏன்னா அவர் போகிற இடங்கள்லாம் சபைகள் சமாதானம் பெற்று பரிசுத்தாவின் நிறைவோடு சபைகள் பயபக்தியோடு வளருது. ஆனால் அந்த சேனாதிபதி என்ன கேட்குறாரு? தேசாதிபதி, நீ கலகக்கார எகிப்தியன் அல்லவா என்கிறாரு. என் குமாரன் நான் எகிப்திலிருந்து வரவழைத்தேன். இயேசு குறித்து எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் நானும் அடிமைத்தனமாகிய எகிப்தில் இருந்தோம், பிசாசின் கையில் இருந்தோம். ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார்? அந்த அடிமைத்தனத்தை நம்மளை மீட்டு கொள்ள வந்தார். பாளையத்துக்கு புறம்பே கொல்கத்தா மேட்டில் எருசலேம் வீதியில் உங்களுக்காக எனக்காக காயப்பட்டு இரத்த சிந்தி மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். இனி மரிக்கிறதுக்கு வரப்போறதே அல்ல, இனி நியாயாதிபதியாக வரப்போகிறாரு. அல்லேலூயா. கலக வீட்டார் அல்ல நம்ம. யாராவது வீட்டில் கலகம் இருக்கோ, யாராவது கலகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள ஈர்த்து இருக்குன்னு அர்த்தம். அது ஆண்டவர் வர பண்ணேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் இந்த பவுல் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தனாகிய யூதன் என்று சொல்கிறார். நான் ஒன்றும் கலகக்காரர் இல்லைப்பா. நீங்கள் சொல்லணும், விசுவாசியே ஒரு வேளை நீ என்ன கலகக்காரியாக இருக்கேன்னு ஒரு வேளை சொன்னால், ஊழியக்காரங்களே நம்மளை பார்த்து சொன்னால் கூட, நான் கலகக்காரன் இல்லை, நான் தர்சு பட்டணத்தான், நான் ஒரு யூதன், நான் சிலிசியா நாடு பவுல் சொல்கிறாரு. அவனுக்கு தெரியலை, அவன் ஒன்றும் கலகம் பண்ணலை. உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான், அது அவங்களுக்கு கலகமாக தெரியுது இல்லையா? 2 தரப்பினர், பரிசேயர் சதுசேயர் 2 பேர் வாக்குவாதம் பண்ணுறாங்க. உயிர்த்தெழு இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா, உயிர்த்தெழுது இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால வாக்குவாதம் உண்டானது இல்லையா? வாக்குவாதம் பண்ண மாட்டார். சத்தியம் நம்ம நம்ப வேண்டும். நீங்களும் நானும் சத்தியத்தை கடைப்பிடித்து நடக்க வேண்டும். அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்து வராது. ஆக இங்கே நம்ம பார்க்குறோம், ஏசாயா 19:3 எகிப்தின் ஆவி சோர்ந்து போக செய்யக்கூடியது. அதேபோல் ஏசாயா 20:4 வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான பலன் வரும். எகிப்திற்கு வந்த வெட்கம். இன்னைக்கு வெட்கப்பட்டு நிற்கிறீங்களா? எகிப்து உங்களை தாக்கியிருக்குன்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ அதுலேருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா எகிப்துக்கு வருகிற வியாதியில் ஒன்றை நான் வர பண்ணே வாக்கு பண்ணிட்டார். அப்பா செய்வார். இப்போ எகிப்துல இருந்து சில வேத வசனங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? எகிப்துனா எதெல்லாம் எகிப்து சார்ந்தது என்பதை, இவைகள்லாம் நமக்கு வர பண்ணேன், வர வைப்பேன்னு சொல்ல ஆண்டவர். வர பண்ணேன் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த மாதம் செய்வார். நிச்சயம் இந்த வாக்குத்தத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தராய் தேவன் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் அது எல்லாருக்கும் உடையது. சரியா? தலை தாழ்த்தி ஜம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவாராக. ஓ ரக தீகா ராபாஷ், எகிப்துக்கு வர பண்ணின வியாதியில் ஒன்றை வர பண்ணேன். ஆண்டவரே தகப்பனே, எகிப்தியருக்கும் எங்களுக்கு நீ வித்தியாசத்தை காண்பிக்கும்படி செய்திருக்கா. நன்றிப்பா. மாம்சத்தின்படி பிறந்தவங்க ஆமே தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி
பிறந்தவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய சந்ததியாக இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எகிப்தியர்கிட்ட என்னென்னலாம் இருந்துச்சு, விற்கிற ஆராதனை, கத்தர் அருவருக்கிற காரியம் இருந்துச்சு. ஆண்டவரே தகப்பனே, அப்பா அப்பா உமக்கு இருதய கடினம் இருந்தது. ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி. சோர்வு இருந்தது. ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி. வெக்க இருந்தது. ஆண்டவரே தகப்பனே உம்மை துதிக்கிறோம். வேசித்தனம் இருந்தது, விபச்சாரம் இருந்தது, சிறையிருப்பு இருந்தது. ஆமென். ஆண்டவரே கலகம் இருந்தது, வியாதி இருந்தது, பலவீனம் இருந்தது. ஆமென். அவங்க தோற்று போனவங்க. ஆமென். ஆண்டவரே அப்பா தகப்பனே இவை எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனமாகிய எங்களை விலக்கி நீர் காப்பீராக. ராகா தீகா லாபா ராபா, எந்தெந்த பலவீன ஈட்டு பலவீன வியாதி இருக்கோ ஒவ்வொரு சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக. மனவியாதி இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. பொருளாதார நஷ்ட லாபமாய் மாறுவதாக. அல்லேலூயா. ராகா தீகாபாக எகிப்தின் சம்பாத்தியம் வருவதாக. எத்தியோப்பிய வர்த்தக லாபம் வருவதாக. திருமண தடைகள் நீங்கி போவதாக. அல்லேலூயா. வயசு 30 ஆச்சு, 35 ஆச்சு, 40 ஆச்சு, அந்த எகிப்தின் அடிமத்தனம் நீங்கட்டும். திருமணமாகாத நிலைமை நீங்கி போவதாக. உன் தேச வாழ்க்கைப்படும் துணையை கத்தர் ஏற்ற துணையை தருவீராக. ஆமென். ஆண்டவரே பொல்லாப்பு நீங்கட்டு. ஆண்டவரே பகை விரோதம் நீங்கட்டு. சொத்து பிரச்சனை, கோட்டு பிரச்சனை நீங்கி போவதாக. ஆண்டவரை அறிய முடியல, உணர முடியல. பைபிள் படிக்கும்போது இருதயம் வேறு பக்கம் இருக்குது. அதை சிதறடிக்கிற நினைவை சிதறடிக்கிற ஆவி வெளியேறி போவதாக இயேசு நாமத்தினால கத்தர் மிராக்கல் பண்ணுங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க பண்ணுங்க. கைவலி எடுத்துப்படுங்க. சுகர், ப்ரெஷர், காற்று ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அல்லேலூயா, நுரையீரல் ப்ராப்ளம், சாபம், பாவம், ரோகம், வேசித்தனம் இவை எல்லாம் எகிப்திலேருந்து வந்தது. இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. அது இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ராகா லீபா லாபா ரவ எகிப்து சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் விலக்கி காத்துங்க. ஆண்டவரே ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.